நம்ம லைஃப்பில் பல விஷயங்கள் நடக்குது, பல முடிவுகளை எடுக்கிறோம், பல செயல்களை செய்கிறோம். இது எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய எமோஷனல் எனர்ஜி. சொல்லப்போனால் நம்மளுடைய என்டையர் லைஃபே இந்த எமோஷனல் எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னா நம்புறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆனாலும் அதுதான் உண்மை. ஸோ இந்த எமோஷனல் எனர்ஜினா என்ன அப்படின்னா நம்ம உணர்வுகளுடைய சக்தி. அதாவது இந்த உணர்வுகள் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது? நம்முடைய பொதுவாக சொல்லப்போனால் நம்முடைய மனசுலேருந்து வருது. ஸோ இந்த உணர்வுகள் நம்ம சொல்லலாம் இல்லையா, இந்த உணர்வுகளுக்கு எல்லாமே எனர்ஜி இருக்குது. உணர்வுகள் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சந்தோஷம், வருத்தம், கவலை, அதே மாதிரி நம்பிக்கை, மகிழ்ச்சி எல்லாமே விதவிதமான உணர்வுகள் நம்ம மனசில் வருது இல்லையா. இந்த உணர்வுகள் எல்லாத்துக்குமே ஒரு சக்தி இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே எனர்ஜி வடிவத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது குவாண்டம் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் சொல்லுது. ஸோ அப்படின்னா நம்மளுடைய உணர்வுகளுக்கும் சக்தி இருக்குது. இந்த உணர்வுகளை வந்து 2 வகையாக நம்ம சொல்லலாம். அதாவது ஹை வைப்ரேஷனல் இமோஷன்ஸ் அண்ட் லோ வைப்ரேஷனல் இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஹை வைப்ரேஷனல் இமோஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சி, தன்னம்பிக்கை, திருப்தி, நன்றி உணர்வு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஹை வைப்ரேஷனல் இமோஷன்ஸ். இதெல்லாம் லோ வைப்ரேஷனல் இமோஷன்ஸ் அப்படின்னா கோபம், வருத்தம், தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தி, வெறுப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாமே லோ வைப்ரேஷனல் இமோஷன்ஸ் அப்படின்னு. ஸோ நம்மளுடைய மனசில் எந்த மாதிரியான இமோஷன்ஸ் அதிகமாக இருக்குது? ஹை வைப்ரேஷனல் இமோஷன்ஸா, லோ வைப்ரேஷனல் இமோஷன்ஸா? ஸோ இதை பொறுத்து தான் நம்முடைய லைஃபே ஷேப் ஆகுது, டிசைன் ஆகுது. ஏன் அப்படின்னா இந்த உணர்வுகள் இருக்கு இல்லையா, இந்த ஹை வைப்ரேஷனல் இமோஷனாக இருக்கட்டும் சரி, லோ வைப்ரேஷனல் இமோஷனாக இருக்கட்டும் சரி, இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி யோசிக்கணும் அதையுமே அது தீர்மானிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சந்தோஷமாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப பாசிட்டிவாக யோசிப்போம் எல்லா விஷயத்தையும். அதே மாதிரி நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம், ரொம்ப நம்ம நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா அதிகமாக ஓவர் திங்க் பண்ணுவோம். ஸோ இன்னும் கொஞ்சம் அது ஆன்ஷியஸ்னஸ் உருவாகும். எந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும், எந்த மாதிரி முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த உணர்வுகள் தான் தீர்மானிக்குது. ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, நீ கோவப்படுறப்போ எந்த முடிவையும் எடுத்துடாதீங்க, ரொம்ப வருத்தமாக இருக்கிறப்ப எந்த முடிவையும் எடுத்துடாதீங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் எந்த ஒரு ப்ராமிஸையும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன் அப்படின்னா நம்முடைய உணர்வுகள் வந்து அந்த அளவுக்கு நம்மளுடைய பிஹேவியர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய எமோஷன்ஸ் ஹை வைப்ரேஷனலாக இருக்க நம்முடைய மனசு வந்து பாசிட்டிவாக இருக்க ஆரம்பிக்கும். நம்ம மனசில் ஹை வைப்ரேஷனல் எமோஷன்ஸ் இருக்கிறப்போ வி கெட் கிளாரிட்டி இன் அவர் லைஃப். ஸோ என்ன மாதிரி விஷயங்களை செய்யணுங்கிற தெளிவு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது வி அட்ராக்ட் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் அவர் லைஃப். ஏன் அப்படின்னா எந்த மாதிரி எனர்ஜியில் இருக்கிறோமோ அந்த மாதிரியான எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை தான் நம்ம பெறுவோம். ஸோ நம்ம ஹை வைப்ரேஷனல் எமோஷன்ஸில் இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறோம் அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுற வாய்ப்புகளை தான் நம்ம பெறுவோம். அதை இன்க்ரீஸ் பண்ணுற நம்பிக்கைகள், அதை இன்க்ரீஸ் பண்ணுற மனிதர்களை தான் நம்ம சந்திப்போம். ஸோ இதுதான் நம்மளுடைய, நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன் எதை பற்றி நீங்கள் படித்தாலும் இதுதான் சொல்லுது. நீங்கள் உங்களுடைய எனர்ஜி தான் உங்களுடைய வாய்ப்புகளை பெற்றுத்தருது, உங்களுடைய எனர்ஜி தான் அதுக்கு சம்மந்தமான மனிதர்களை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசை எப்போதுமே ஹை வைப்ரேஷனல் எனர்ஜியில் வச்சுக்கணும். அதாவது தன்னம்பிக்கை, தைரியம், துணிவு, மகிழ்ச்சி, திருப்தி, நன்றி உணர்வு, இந்த மாதிரியான உணர்வுகளோடு நம்ம மனசை வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். காலையில் எந்திரிக்கிறப்பயே இந்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்லலாம், இல்லை யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லலாம், கடவுளுக்கு நன்றி சொல்லலாம், இல்லை யாருக்காவது எதுக்காவது நம்ம நன்றி சொல்லிவிட்டு அந்த டேவை ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்படி ஆரம்பிக்கிறப்போ அந்த நாள் ரொம்ப சிறந்த நாளாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்பயே ஹை வைப்ரேஷனல் எனர்ஜியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மெடிடேஷன் இல்லை ஒரு பிராணாயாமம் ஏதாவது பண்ணிவிட்டு தூங்கினீங்க அப்படின்னு சொன்னால் நாள் பூரா அந்த உங்கள் மனசுலையும் உடம்புலையும் ஸ்டோர் ஆகிருந்த அந்த ஸ்ட்ரெஸ் அது குறைய ஆரம்பிக்கும். தேவையில்லாத எண்ணங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் பை டூயிங் மெடிடேஷன். அதனால் மெடிடேஷன் ஒரு 5 minutes ஆகுது, 10 minutes ஆகுது பண்ணிவிட்டு தூங்க போகலாம். ஸோ இது மாதிரி 2 ப்ராக்டிஸை தொடர்ந்து செய்கிறப்போ, கிராட்டிடியூட் ஆஸ் வெல் அஸ் மெடிடேஷன் 2ஐயும் சேர்ந்து செய்கிறப்போ உங்களுடைய மனசை எப்போதுமே ஹை வைப்ரேஷனல் எனர்ஜி இமோஷன்ஸோடு வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிறப்போ நீங்கள் எதிர்பார்க்குற பல நல்ல விஷயங்களை உங்களால் வாழ்க்கையில் பெற முடியும்.
அது படிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பண வசதியாக இருந்தாலும் சரி, நல்ல வேலையாக இருந்தாலும் சரி, நல்ல வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எது உங்களுடைய விருப்பம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை உங்களால் அட்ராக்ட் பண்ணி சந்தோஷமான சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது யாருக்காவது உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.